அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆண்டவர் காணாமல் போன ஆடுகளை தேடி அந்த ஆடுகளை மீட்டுக் கொண்டு ஆடுகளுக்கு நல்வாழ்வை அளிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனத்தில் மங்கி எறிகின்ற திரியை அணையாமல் அதை சுடர்விட வைக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். அவர் நீதியை நிலைநாட்டுகின்றவராய் இருக்கின்றார். மேசியாவின் பண்பை மிக அழகாக சொல்லுகின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியில் நீதியை நிலைநாட்டுகின்ற திருப்பணியை நிறைவோடு செய்கிறார். அவர் நிலைநாட்டுகின்ற நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், யாரெல்லாம் வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ, வருத்தத்தோடு இருக்கிறார்களோ, போராட்டத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களை தேடி கண்டடைந்து அவருடைய வாழ்வில் நிறைவை தருகின்ற, அவர்களை அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளினவர்களை பார்த்து இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், இவர்களுக்கு நன்மை செய்வது மிக மிக முக்கியமானது என்பதை கற்றுத்தருகிறார். அங்கே ஓய்வு நாளில் சுகமாக்குகின்ற போது, ஓய்வு நாளில் சுகமாக்க கூடாது, சட்டம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. ஓய்வு நாளை தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும் என்று பரிசேயரும் சரிசேயரும் குறிப்பிடுகின்ற போது, ஆண்டவர் மனிதநேயத்தோடு அணுக வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். எங்கெல்லாம் வாழ்விழந்து இருக்கிறார்களோ அவருடைய வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றுகின்றவர் நம்முடைய ஆண்டவர். அதுவே நீதியை நிலைநாட்டுவதாக இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் எங்கெல்லாம் வாழ்விழந்து இருக்கிறார்களோ அவருடைய வாழ்வை சிறப்புக்குரியதாய் மாற்றுவதற்கு நாம் முயற்சிப்போம். அவர்களுக்காக மன்றாடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.